கம்பி கட்டின கதை. மோசடி செஞ்சு மக்களோட பணத்தை ஏமாற்றி வாழ்கிற நட்டி நடராஜ் பல லட்சம் கோடி மதிப்புள்ள கடத்தல் வைரம் ஒன்றை கைப்பற்ற முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் அந்த வைரத்தை பதுக்கி வச்சிருந்த இடம் இப்போது கோயிலாக மாறிடுச்சு. அந்த இடம் அரசியல்வாதி கைவசம் இருக்குது. வைரத்தை கைப்பற்றுறதுக்காக சாமியார் வேஷம் போட்டு கோவிலுக்குள்ளே நுழையிற நட்டி நடராஜ் அந்த கோவிலை தனது ஆசிரமமாக மாற்றிக்கிட்டு சாமியாராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழலில் அவருக்கு வைரம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கம்பி கட்டின கதை. ஹீரோ நட்டி நடராஜுக்கு இது அல்வா சாப்பிட்ற கேரக்டர் வழக்கம் போல் சிறப்பாக செஞ்சுருக்காரு. நடிப்பை விட நிறைய டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு ஹீரோ முகேஷ் ரவியும் ஓகேவாக நடிச்சிருக்காரு. நாயகிகளாக நடிச்சிருக்கிற ஸ்ரீரஞ்சனி அண்ட் ஷாலினி 2 பேரும் பாடல் காட்சிகளுக்கு மட்டுமே வந்துட்டு போகிறாங்க. சிங்கம் புலி, கோதண்டம், முருகானந்தம், ஜாவா சுந்தரேசன் எல்லாரும் காமெடி காட்சிகளில் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒளிப்பதிவாளர் ஜெய் சுரேஷ் அண்ட் இசையமைப்பாளர் சதீஷ் செல்வம் 2 பேருடைய ஒர்க்கும் நல்லா இருக்கு. எழுதி இயக்கியிருக்கிற ராஜநாதன் பெரியசாமி போலிசாமியரோட ஆசிரமத்தையும் அங்கே நடக்கிற பலான சம்பவங்களையும் மையமாக வச்சு நகைச்சுவை படத்தை கொடுக்க நினச்சிருக்காரு. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காரு. முதல் பாதி அளவுக்கு 2ஆம் பாதி இல்லை அப்படிங்கிறது ஒரு குறை தான். அதே மாதிரி திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை காட்சிகளை மெருகேட்டு இருந்தால் இந்த கம்பி கட்டின கதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்.